ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த சில நாட்களாக நாம் ரட்சிப்பிற்கும் இறையாண்மைக்கும், அதாவது தேவனுடைய ஏகாதிபத்திய அந்த சர்வ வல்ல தேவனுடைய அந்த குணாதிசயத்துக்கும் இருக்கிற தொடர்பை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக நம்ம ரட்சிப்புன்னு வரும் பொழுது அங்கே நாம் எதுவுமே செய்யலை, தேவன் செய்த காரியத்தை பார்த்தோம். அதே நேரம் தேவனுடைய ஏகாதிபத்தியம் அதில் எப்படி வெளிப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம். அதன் பின்பு நம்மளுடைய சுயசித்தம் என்னவாயிற்று, பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்த மனிதனாகிய நமக்கு எப்படி நீதியை தேடக்கூடிய ஒரு சுயசித்தம் கிடைக்கும், நம்மளுடைய தேடல் எல்லாமே பாவத்தை நோக்கி இருந்தது. அப்போ தேவன் எப்படி அங்கே இன்டர்ஃபியர் ஆனார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ரெண்டாவது, தேவன் என்னை அழைக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட ஒரு அழைப்பு, என்னை அவர் இழுத்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதையும் தாண்டி அவருடைய கண்களில் எனக்கு கிடைத்த கிருபை, அந்த தயவு எவ்வளோ பெரிய தயவு அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம தியானித்தோம். ஸோ கடந்த எபிசோடில் சரி இவ்வளவும் செய்த அந்த தேவன் கிரயமே இல்லாமல் நான் பெற்றுக்கொண்டேன் ரட்சிப்பு, ஆனால் இதற்கு கிரயம் செலுத்தியது தேவன், எவ்வளோ பெரிய கிரயம்ங்கிறத குறித்து தியானித்த நம்ம அதற்குரிய ரெஸ்பான்ஸ், என்னுடைய பதில் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம யோசித்தோம். எத்தனை நாட்கள் நாம் நம்மளுடைய வேண்டுதலும் நம்மளுடைய தேடலும், அதாவது தேவனை சார்ந்த நம்மளுடைய காரியங்கள் எல்லாமே இம்மைக்குரியதாகவே இருந்திருக்க தவிர தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளாகவும் மறுமைக்குரியவைகளாகவும் இல்லவே. அதை நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறத குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கி அதே அந்த சாவரனிட்டி ஆஃப் காட், தேவனுடைய இறையாண்மையில் இன்னொரு காரியத்தை குறித்து உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். பொதுவாக ஏன் இருதயம் ஏன் இஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, பொதுவாக என்ன சொல்லுவோன்னா, ஒரு மனுஷனுடைய எந்த இடத்த நம்மளால் மாற்ற முடியாது அப்படின்னா இருதயத்தை தான் மாற்ற முடியாது. அவங்களுடைய ஆடையை மாற்றிடலாம், அவங்களோட தோற்றத்தை கூட மாற்ற முடியும், அவங்களோட படிப்பை கூட மாற்ற முடியும், சில இடத்துல அவங்களோட அறிவுத்திறனை கூட மாற்ற முடியும். ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங்லாம் கொடுத்துக்கும் போது வரைய தெரியாதவனை ஆர்டிஸ்ட்டாக மாற்ற முடியுது, விளையாட தெரியாதவனை பிளேயராக மாற்ற முடியுது, இது எல்லாத்தையும் மாற்ற முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யாராலையுமே செய்ய முடியாது, அதாவது ஒரு மனிதனுடைய இருதயத்தை மாற்றுறது. அவனுடைய இருதயத்தை மாற்றுறது எப்படின்னா, ஃப்ரம் த ரூட். மேலோட்டம் மாறின மாதிரி தெரியலாம், ஆனால் சம்டைம்ஸ் ஒரிஜினாலிட்டி வெளிப்பட்டுரும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காதல் செய்து திருமணம் பண்ணுறாங்க பார்த்தீங்க அப்படின்னா, அப்போலாம் அப்படி இருந்த இப்போ இப்படி இருக்க, அது வேறு இது வேறு, புரியுது உங்களுக்கு? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருதயம் வேறு மாதிரி தெரிஞ்சுது, இன்றைக்கி பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இருதயம் வேறு மாதிரி தெரியுது. அப்போ இருதயம் மாறலை, அது மாறின மாதிரி ஒரு ப்ரெட்டென்ஷன், அவ்வளோதான். அது நாய் வாழை நிமித்த முடியாதுமாங்கல்ல, என்னைக்கே ஒரு நாள் நாய் வாழ் படக்குன்னு மடங்கிடும், அதை மாதிரி தான் மண்ணுடைய இருதயம். ஆனால் தேவன் எந்த அளவுக்கு சர்வ வல்லவர் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை மாற்றக்கூடியவோ, இல்லை அறிவை மாற்றக்கூடியதோ, இல்லை ஆடையை மாற்றக்கூடியதோ, தோற்றத்தை மாற்றக்கூடியதோ இல்லை, ஒரு மனுஷனுடைய இருதயத்தையும் இருதயத்தின் எண்ணத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு சர்வ வல்ல தேவன். பல முறை நம்ம அவனை யாராலும் மாற்ற முடியாது சார், எத்தனையோ வருஷம் சொல்லிட்டேன், அவன்லாம் எங்கே மாற போகிறான் அப்படிங்கிறோம். இப்படிலாம் நீங்கள் யாரெல்லாம் மாற மாட்டாங்க, யாரெல்லாம் மாற்றவே முடியாதுன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்களோ, அப்படி ஒரு வேளை உங்களுக்கு ஒரு டிஸப்பாயின்மெண்ட் இருந்தால் உங்கள் மனசில் இப்போ என்ன வரணும்னா, இந்த தேவனுடைய இறையாண்மையை குறித்து கற்றுக்கொண்ட பின்பு என்ன வரணும் அப்படின்னா, இந்த இருதயத்தையும் தேவனால் மாற்ற முடியும், ஏன்னா அவர் சர்வ வல்ல தேவன். அப்படி மாற்றிருக்கிறாரா? வசனத்தை பார்க்கலாமே. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறதுக்கு முன்னே ஒரு சில காரியத்தை நான் சொல்லிடுறேனே. இப்போது நீங்கள் பெரிய பணக்காரராக இருக்கிறீங்க, உங்கள் வீட்டில் ஒருத்தர் வேலை பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ நீங்கள் நினச்சா உங்கள் வீட்டில் வேலை பார்க்குற ஒரு இதயத்தை மாற்ற முடியும். அதாவது கொஞ்சம் அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிறத அவர் கேட்பார், ஏன்னா உங்கள்கிட்ட தான் வேலை பார்க்குறாரு, உங்கள்கிட்ட தான் பணம் இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பொருள் இருக்குது, அவர்கிட்ட அதெல்லாம் இல்லை. ஆனால் அதே இப்படி வச்சுக்கலாம், உங்கள் வேலைக்காரன் சொல்லி நீங்கள் மாறுவீங்களா? அப்போது பொசிஷன் போக போக அவங்க இருதயத்தை தொடக்கூடிய நபர்கள் ரொம்ப கம்மியாகிறாங்க. ராஜாவுடைய இருதயத்தை தொடணும் அப்படின்னா ஏதோ சாதாரண மனுஷனெல்லாம் முடியாது. ஆனால் வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன், ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். அப்படின்னா ஏதோ இந்த தண்ணியை திருப்புற மாதிரி, அப்படியே இந்த வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஓடும், மேபி இந்த பின்னால் பாத்திரம்லாம் கழுவிட்டு தண்ணி இந்த பக்கம் ஓடிச்சுன்னா டக்குன்னு என்ன பண்ணால் காலை வச்சு கொஞ்சம் மண் அப்படி ஏற்றிவிட்டு தண்ணி டக்கு இந்த பக்கம் நின்று அந்த பக்கமாக போக ஆரம்பிச்சிடும், ரொம்ப ஈஸியாக திருப்ப முடியுது. அப்படி ராஜாவின் இருதயத்தை கர்த்தர் நீர்க்கால்களை திருப்புறது போல் திருப்புறாராமா. ராஜாவின் இருதயத்தையே திருப்பக்கூடிய அந்த தேவன், இருதயத்தை திருப்பக்கூடிய தேவன், அவர் என்ன சர்வ வல்ல தேவன்ல. சரி, ராஜா விட்டுருங்க, மனுஷனை பற்றி பார்ப்போமே. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவன் எப்படி போகணும்னு அவன் யோசிப்பான்,
அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவர் கர்த்தர். அப்படின்னா நான் கிழக்க போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். அப்படின்னா நான் நான் கிழக்கு திசையை நோக்கி போகணும்னு முடிவு பண்ணிட்டான். அவன் வழியை யோசிச்சிட்டான். ஆனால் போயிட்டு இருந்து என்னடா நான் மேக்கப் போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு யோசிப்பானாமா. ஏன் அப்படின்னா தம்பி நீ என்ன பிளான்னாலும் போடலாம், ஆனால் அவனை எங்கே கொண்டு போகணுங்கிறது அவர் கையில் தான் இருக்குது. அது எப்படி சொல்கிறேன், ஆங்கிலத்தில் அது எப்படி மொழிபெயர்த்திருக்காங்கன்னு வாசிக்கிறேன் பாருங்களேன். we make our plans but the Lord decides where we will go. நான் திட்டத்தை போடலாம், ஆனால் எந்த பக்கமாக போகணுங்கிறது என் கையில் இல்லை, அது அவர் கையில் தான் இருக்குது. பல முறை சொல்லுவோம்ல, கலெக்டர் ஆகணும்னு நினச்சேன் பிரதர் அப்படிங்க. நீங்கள் கலெக்டர் ஆகணுங்கிறது உங்கள் திட்டம் பிரதர், ஆனால் உங்களை டாக்டர் ஆக்கணுங்கிறது அவருடைய திட்டம் பிரதர். இப்போ நாம் கூட தான் நினைப்போம் பெரிய தொழிலதிபர் ஆகணும்னு நினச்சேன் பிரதர், ஆனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா பிரசங்கியாராக மாறிடும் பிரதர். ஏன்னா தொழிலதிபர் ஆகணுன்னு நாங்கள் போட்ட பிளான் பிரதர், ஆனால் பிரசங்கியாராக ஆகணுங்கிறது அவர் போட்ட பிளான் பிரதர். என் திட்டம் எப்படினாலும் இருக்கலாம், ஆனால் என் வழியை அவர் ராஜாவுடைய இருதயத்தை திருப்ப முடியும்னா அப்புறம் யோசிச்சு பாருங்கள். சரி, இதுக்கு பைபிளில் வேற எங்கேயும் எக்ஸாம்பிள் இருக்குது. ராஜாவோட இருதயத்தை திருப்பி இருக்கிறாரா? நிறைய திருப்பி இருக்காரு. ஒரு சில வசனத்தெல்லாம் சொல்கிறேன் பாருங்களேன். யாத்திராகமம் 12வது அதிகாரம் 35வது வசனத்தில் ராஜாபதி பார்க்குறதுக்கு மக்களை பற்றி பார்க்கலாமே. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட 430 வருஷம் அடிமைகளாக பார்த்து வாழ்ந்த எஜமான்களாக வாழ்ந்தவங்க யாருன்னா எகிப்திய மக்கள். எகிப்திய மக்களுக்கு இவங்க அடிமையாக இருந்தாங்க. அப்போ ஒரு மக்கள் நம்மகிட்ட அடிமையாக இருந்தாங்கன்னா, அடிமையாக இருக்கிறவன்ட்டு நம்ம ஆட்டை போடலாம். அதாவது போயிட்டு அவன்கிட்ட இருக்க தூக்கலாம், அவன்கிட்ட இருக்கிறத பறிக்கலாம், அவன் கேள்வி கேட்க முடியாத மாதிரி அவனை ஒடுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இங்கே கதை தலைகளை திரும்ப நடக்குது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக இருந்தவங்க ஆண்டவர் சொன்ன திட்டத்தின்படி ஆராதிக்க கடந்து செல்ல போகும் பொழுது அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். வாசிக்கிறேன். 12வது அதிகாரம் 35, 36 வசனம். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்கிட்ட போய் அடிமையாக இருந்தவன் எஜமான்ட்டாக இருக்கவன்கிட்ட போயிட்டு வெள்ளி உடைமைகள் போய் ஒரு பழைய ட்ரெஸ் இருந்தால் கொடுங்களேன், போகிறதுக்கு ட்ரெஸ் இல்லை, இது மாதிரி ஒர்ஷிப் பண்ண போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், சட்டை நல்ல சட்டை இல்லை கொடுங்க அப்படின்னு கேட்டால் நியாயம். சரி, அதெல்லாம் விடுங்க, இங்கே பாருங்கள் போகிறோம், செருப்பு இல்லை, உங்கள் தம்பி வீட்டில் பழைய செருப்பு கிடைக்கல, இந்த பழைய செருப்பு மட்டும் கொடுத்தீங்கன்னா அந்த செருப்பு போட்டோம், இது நியாயம். ஆனால் கேட்டது என்ன கேட்டாங்களா பார்த்தீங்களா? வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். கேட்ட உடனே அவங்க யார்கிட்ட கேட்குறது அடி அப்படின்னு அவங்க சொல்ல. அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு பாருங்களேன். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை கொடுத்தார்கள். அது எப்படி கேட்டதை கொடுத்தாங்க? எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? அது யார்கிட்ட கேட்குறாங்கிறத முக்கியம், யார் என்ன கேட்குறாங்கிறத முக்கியம். இப்போது ஒரு எஜமானனாக இருக்கிறவன் அடிமேட்டை வந்து காதில் இருக்க சங்கிலியை கொடு அப்படின்னா கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருப்பான், ஆனால் அவன் பிடுங்கிட்டு போனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே மாற்றி நடக்குது. அடிமையாக இருக்கிறவன் எஜமானாக இருக்கவன்ட்ட போயிட்டு கொஞ்சம் அந்த சங்கிலியெல்லாம் கொடுங்க சார், அப்புறம் கொஞ்சம் வெள்ளி பாத்திரத்தெல்லாம் கொடுங்க சார், அப்புறம் நல்ல ட்ரெஸ்ஸு 4 ட்ரெஸ் வச்சுருக்கீங்களா அந்த ட்ரெஸ்ஸை கொடுங்க சார் அப்படின்னு கேட்டதெல்லாம் அவன் கொடுத்தானாமா. யார் வேலை செஞ்சாங்க? அந்த இருதயம் தேவனுடைய கரத்தில் இருந்தது. இவ்விதமாக எகிப்தியரை அவர்கள் கொள்ளையிட்டார்கள் இருக்கு. அப்படின்னா ஒரு கூட்டம் வந்து கொள்ளையடிச்சிட்டு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இவங்க கொடுத்தாங்களாமா. அவ்வளோதானே அவங்க எடுத்து போயிருக்காங்க. சரி, அதையும் தான் நமக்கு தெரிஞ்சதான். யாத்திரை 9வது அதிகாரத்தில் படிக்கும் பொழுது 9வது அதிகாரம் 12வது வசனமாக இருக்கட்டும், 11வது அதிகாரம் 10வது வசனம் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். யாருடைய இருதயம்? பார்வோன். யார் பார்வோன்? அன்னைக்கு இருந்த சூப்பர் பவர் பார்வோன். அன்னைக்கு இருந்த சூப்பர் பவர் எகிப்து, அந்த எகிப்தியோட ராஜா பார்வோன். அந்த பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறது யாருன்னா கர்த்தர் கடினப்படுத்து. அப்படின்னு அர்த்தம்னா அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு அவன் இருதயத்தை. சரி, கொஞ்சம் அப்படி லாஜிக் யோசிச்சு பார்த்தா 12வது அதிகாரம் 36வது வசனத்தில் பாருங்களேன். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்களும் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போங்கள் அப்படிங்கிறான். இப்போ இருதயம் சொல்கிற பார்வோன் இருதயம் சொல்லுது, எப்பா கிளம்புங்கப்பா போ 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 அப்படிங்கிறாரு. சொல்லி முடிச்சு 12வது அதிகாரம் 14வது அதிகாரத்தில் பாருங்களேன். திருப்பி போ சொன்னது அவன் விருப்பம்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஆனால் 14வது அதிகாரத்தில் லார்ட் ஹார்டன் த ஹார்ட் ஆஃப் ஃபாரோ அப்படின்னு இருக்குது. அதாவது கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான். நீ தானே அப்போ போக சொன்ன அவனை பின்தொடரே வைக்கிறார். ஏன்? இவனை தண்ணியில் மூழ்கடிக்கணும்ல, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளோ பெரிய தேவன்னு காமிக்கணும்ல. அப்போது இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களுடைய இருதயத்தையே மாற்றக்கூடிய சர்வ வல்ல தேவன். 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 14வது வசனத்தில் அகித்தோப்பேலோட ஆலோசனை ஆண்டவருடைய ஆலோசனை போல் இருக்கும் நமக்கு தெரியும். அதனால சொல்கிறா பாருங்களேன், இப்படி அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகித்தோப்பேலின் நல்ல ஆலோசனை அபத்தமாக்குறதற்கு கர்த்தர் கட்டளையிட்டார். அவன் தான் பெஸ்ட் அட்வைசர். அவன் இருதயத்தை அவனுடைய ஆலோசனையே வேஸ்ட் ஆக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தரால் வேலை செய்ய முடியுது. அப்படின்னா
தே ட்ரீட்டட் தட் ஹிஸ் கவுன்சில் இஸ் வேஸ்ட். அந்த அளவுக்கு அப்சலோமுடைய இருதயத்தை தேவன் அங்கே வேலை செஞ்சார். இதெல்லாம் நம்ம எதுக்கு படிக்கிறோம்? கொஞ்சம் நல்லா கவனிங்க. இந்த தேவன் மேலே நமக்கு அப்பேற்பட்ட ஒரு கனமும் மரியாதையும் வேணும். எந்த மனுஷனாலும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கூட இவர் செய்தார். அதுவும் குறிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருதய மாற்றம் என்பது நாம் கனவிலும் நினைத்தே பார்க்க முடியாத ஒரு மாற்றம். அந்த மாற்றத்தை தேவன் உங்களுக்கு செஞ்சார். இன்றைக்கி நம்ம பல அற்புதங்களை தேடி போகிறோம். இது வியாதி குணமான ஒரு அற்புதங்கிறோம், வேலை கிடைச்சா அற்புதம், திருமணம் பண்ணால் அற்புதம், குழந்தை பிறந்தா அற்புதம், இப்படி பல அற்புதங்கள் இருக்குது. ஆனால் எல்லா அற்புதத்தில் மிக பிரதானமான அற்புதம் என்னென்னா இருதய மாற்றம். இருதய மாற்றங்கிற அற்புதத்தை காட்டிலும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய அற்புதம்னு ஒரு அற்புதம் இல்லவே இல்லை. ஏன்னா இருதயத்தை ஒருத்தன் மாற்றினான். நரகத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு மனுஷனுடைய இருதயம் மாற்றப்பட்டால் அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். ஆனால் இந்த உலகத்தில் எந்த வல்லமையினாலும் ஒரு மனுஷனை, நரகத்துக்கு போகிற மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு வர முடியுமா? முடியாது. அப்போ நரகத்தை நோக்கி போகிற ஒரு மனுஷனை பரலோகத்துக்கு கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய அற்புதம் என்னன்னா இருதய மாற்றமாகிய அற்புதம். இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய இருதயத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய அற்புதத்தை நமக்கு தேவன் செஞ்சிருக்கிறாருங்கிற உணர்வு இல்லாமல் இன்னும் ஆண்டவரே நீங்கள் எனக்கு அதை செய்யலை, ஆண்டவரே இதை செய்யலை, இதை செஞ்சீங்கன்னா அப்படின்னு யோசிக்கிறோம். We have to tremble before God because the greatest ever miracle that God has already done to us. அதாவது நாம் அந்த தேவனுக்கு முன்பதாக நடுங்கணும். ஏன்னா அப்பேற்பட்ட அற்புதத்தை தேவன் ஏற்கனவே நமக்கு செஞ்சு வச்சிருக்கிறார். ஒரு சில வேத வல்லுநர்கள் இதை சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, church should be more trembled about heaven than the world trembled about hell. அதாவது இந்த உலகம் நரகத்தை நினச்சி பயப்படக்கூடிய நடுங்கக்கூடிய அளவை விட அதிகமாக தேவனுடைய பிள்ளைகள் பரலோகத்தை நினச்சி நடுங்கணுமா. அதாவது எப்படி சொல்ல வரேன், அதாவது உலகத்தில் பயத்து நிமித்தம் நடுங்குவான். இவன் ரெவரன்ஸ், எப்பேற்பட்ட தேவன் முன்னாடி போய் நிற்க போகிறோம், எப்பேற்பட்ட தேவனை பார்க்க போகிறோம், எப்பேற்பட்ட பரலோகம், அது இந்த பரலோகத்துக்கு தேவன் எவ்வளோ செஞ்சிருக்கு அப்படிங்கிற நம்ம என்ன பண்ணுறோமோ சீப்பாக ட்ரீட் பண்ணிட்டோம். அதுவும் சொல்ல முடியுதா, Church, you owe more to heaven than the world deserve to hell. உலகம் நரகத்துக்கு போகிறதுக்கு எவ்வளவு தகுதிப்பட்டிருக்கோ அதே அளவுக்கு நீங்களும் நானும் பரலோகத்துக்கு கடன் பட்டிருக்கோமா. அது எப்படி சொல்கிறது, இவ்வளவு செஞ்சதுனாலே நரகத்துக்கு போகிறடா அப்படின்னா நான் இவ்வளவு கடன் பட்டுட்டு பரலோகத்துக்கு போகிறேன். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு எவ்வளவு செய்யப்பட்டிருக்குங்கிற அறிவு உங்களுக்கும் எனக்கும் வேணும். இதுக்காகத்தான் இந்த ரட்சிப்பு, இதுக்காகத்தான் இந்த இறையாண்மையை குறித்து நம்ம தியானிக்கிறோம். ஏதோ ரட்சிக்கப்பட்டன்னு இல்லை, இந்த ரட்சிப்பு எனக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்கு, இது எப்படி நடந்தது. நான் பாவத்தில் இருந்தேன், நான் சாபத்தில் இருந்தேன், நான் தேவனை ஏற்று பார்க்காத நிலைமையில் இருந்தேன், நான் அவரை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு குருடனாக இருந்தேன், மரித்தவனாக இருந்தேன். அவர் என்னை தேடி வந்தார், நானாக போகலை, என்னை அவர் இழுத்துட்டு போனார், என்னை ரட்சித்தார். என்னை ரட்சித்தது மாத்திரம் அல்ல, என்னை அவருடைய குமாரனுடைய சாயலுக்காக மாற்ற தினம் வேலை பார்த்துட்டே இருக்கிறாரு. பரிசுத்த ஆவியினால் என்னை பரிசுத்தமாக்குகிறார், குமாரனுடைய இரத்தத்தினால் என்னை மீட்டெடுத்தார், பிதாவாகிய தேவன் என்னை முன்னறிந்தார். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்துவானவர் என்னை தம்முடைய சாயலாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இது எல்லாம் செஞ்சது நான் ஒண்ணுமே செய்யல, நான் வேணான்னு போனேன். ஆனா அவர் என்னை இழுத்து கொண்டு வந்து நிறுத்தினார். என்னை கெட்டு போகாமல் முற்றுமுடிய பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். எனக்குள்ள துவங்கின வேலையை அவர் கண்டிப்பா முடிப்பார். என்னை முன் அறிந்தவர், என்னை முன் குறித்தவர், என்னை அழைத்தவர், என்னை நீதிமானாக்கியவர், என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர், என்னை மகிமைப்படுத்துகிற வரைக்கும் முழு வேலையும் அவர் செய்கிறாரு. இது எல்லாமே பரலோகம் செய்யுதுன்னா அந்த பரலோகத்துக்கு நீங்களும் நானும் எவ்வளவு கடன்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நரகத்துக்கு செல்வதற்கு இந்த பாவி எவ்வளோ பாவத்தை பண்ணானோ அதே அளவு, இன்னும் அப்படி சொல்லலாம், ஒருவேளை இந்த நரகத்துக்கு எவ்வளவு தகுதியாக இருக்கிறானோ மனுஷன், அதே அளவு பரலோகத்துக்கு நான் கடன்பட்டு இருக்கிறேன். அந்த கடன் அடைக்க ஏதாவது செஞ்சீங்களா, அல்ல ஏதாவது செய்யணும்னு நினச்சிங்களா? என்ன செஞ்சுருக்கிறாருன்னு தெரியாமலே நம்ம ஓடிட்டே இருக்கிறோம்ல. ஒரு 1000 ரூபா கல்யாண வீட்டில் நமக்கு மொய் ஒருத்தங்க செஞ்சாங்கன்னா அவங்க வீட்டு திருமண ஃபங்க்ஷனுக்கு ஒரு 1500 ரூபாவது செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஒரு பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் நமக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா அடுத்தவங்க பர்த்டே எப்போன்னு தேடி பார்த்து அன்றைக்கி ஒரு கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துட்றோம். இப்படி கொடுத்தவங்களுக்கெல்லாம் திருப்பி செய்கிற நமக்கு இவ்வளவு செய்த தேவனுக்கு என்ன திருப்பி செஞ்சோம்? அவங்க இருதயத்தை அவர் மாற்றினாருங்க. கல்லான இருதயத்தை நவமான இருதயமாக மாற்றினார். ஸ்டோன்டு ஹார்ட் அப்படின்னா ரெஸ்பான்ஸே பண்ணாத ஹார்ட்டை சென்சிட்டிவ் டெண்டர் ஹார்ட்டை மாற்றினார்ல, நவமான இருதயமாக மாற்றினார். இதை விட இந்த உலகத்தில் பெரிய அற்புதத்தை உங்களுக்கும் எனக்கும் யாருமே செய்ய முடியாது. அப்பேற்பட்ட அற்புதத்தை செய்த தேவனுக்காக நாம் என்ன செய்தோம்? யோசிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே,
கடினமான இருதயத்தை நவமான இருதயமாக மாற்றினீர். டிவைடட் ஹார்ட்டை யுனைடெட் ஹார்ட்டாக நீங்கள் மாற்றினீங்க ஆண்டவரே. பலவேறு காரியங்களை குறித்து யோசித்து நான் பாவத்தை நோக்கி ஓடிட்டு இருந்த என்ன நீதிக்கு அடிமையாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை எனக்கு கொடுத்தீங்க. என் இருதயத்தை என்னால் மாற்ற முடியாது, ஆனால் நீங்கள் மாற்றினீங்க ஆண்டவரே. நீர் தந்த எல்லா நன்மைக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். உண்மையுள்ளவர்களாக எப்பேற்பட்ட காரியத்தை தேவன் எங்களுக்கு செஞ்சிருக்கிறாரு. இதுக்கு பிரதிபலனா உண்மையாக நான் வாழணுமேங்கிற ஒரு நடுக்கத்தை எங்களுக்கு நீங்கள் கொடுங்க ஆண்டவரே. நீர் செய்த காரியத்தின் அளவு, அதனுடைய ஆழம் எங்களுக்கு விளங்கும் போது நாங்கள் எவ்வளவு கடன்பட்டு இருக்கிறோம் என்பது எங்களுக்கு புரியும் ஆண்டவரே. அப்படி உணர்ந்தவர்களாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.